சுவாமி நித்யானந்தா, சத்குரு ஜக்கி வாசுதேவ். இவங்க நடத்தக்கூடிய அமைப்புகள்ல ஏதாச்சும் ஒரு சின்ன தவறுகள் நடந்ததுன்னா, அவங்கள மட்டும் இல்லாம, ஒட்டுமொத்த ஹிந்து மதத்தையுமே, ஒட்டுமொத்த சனாதன தர்மத்தையுமே பயங்கரமா பேசுவாங்க. கடுமையா தாக்கி பேசுவாங்க. இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் 24 மணி நேரமும் அந்த அமைப்புகள்ல நடந்த விவகாரங்கள குறித்து தான் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. தொடர்ந்து. தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. அது மாரி பேசுறவங்களுக்கு ஃபண்ட் பண்றதுக்கு இங்க ஏகப்பட்ட அமைப்புகள் இருக்கு. முக்கியமா மிஷனரிகள். மிஷனரிகள். அவங்க பயங்கரமா வேல பார்ப்பாங்க. இங்க நம்முடைய தர்மத்த பாதுகாக்கிற மாரியும், தர்மம் அழியாம இருக்கிறதுக்கு சில பேர் தொண்டுகள்லாம் பண்ணுவாங்க இல்லையா? நம்முடைய தர்மம் நமக்கு என்ன சொல்லிக் குடுக்குது? நம்முடைய தர்மம் எப்படி இருந்தது? நம்முடைய தர்மம் எப்படி இருக்கணும்? நம்முடைய அடுத்த தலைமுறைகள் எப்படி நம்முடைய தர்மத்த கொண்டு போகணும்? அப்படின்ற மாரி பேசுறவங்கலாம் இங்க நெறைய பேர் இருக்காங்க. அடிக்கடி அவங்க மீது தாக்குதல்கள் நடத்தப்படும். தர்க்க ரீதியில தாக்குதல் நடந்ததுன்னா, அத தர்க்க ரீதியில அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. பட் இங்க இருக்கக்கூடியவர்கள், முக்கியமா இந்த மிஷனரி மாரி இருக்கக்கூடியவர்கள், வஹாபிசத்த ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள், இவங்க பரப்பக்கூடிய அவதூறுகள யாரும் பெருசா கிராஸ் வெரிஃபிகேஷனே பண்ண மாட்டாங்க. கிராஸ் செக்கே பண்ணாம, அங்க இது மாரி தான் நடந்திருக்கு. சத்குரு இப்படி தான் செஞ்சுட்டு இருக்காரு. நித்யானந்தா இப்படி தான் பண்ணியிருக்காரு. இவங்கலாம் நம்ம நாட்டிற்கு தீங்கானவர்கள். இவங்களால தான் நம்முடைய நாடு இவ்ளோ மோசமா இருக்கு. இவங்களால தான் இந்த மதமே மோசமா இருக்கு. இவங்களால தான் இந்த மதமே கெட்டு போயிருக்கு அப்படின்ற மாரிலாம் பரப்புவாங்க. கொஞ்சம் கூட கிராஸ் செக் பண்ணாம, அவனுங்க பரப்புற அவதூறுகள அப்படியே தூக்கின்னு வருவானுங்க. இங்க இருக்கிற ஊடகவாதிகள். நக்கீரன் கோபால் மாரி இருக்கக்கூடியவர்கள், மற்ற ஊடகங்கள். உங்களுக்கே நல்லாவே தெரியும். அவனுங்கலாம் தொடர்ந்து இப்படிப்பட்ட வேலைகள தான் பார்ப்பாங்க. ஆனா, இங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவ அமைப்புகள் மீதும், இஸ்லாமிய அமைப்புகள் மீதும் ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்ததுன்னா, நெகட்டிவான விஷயங்கள் நடந்ததுன்னா, நடக்கக்கூடாத தவறான காரியங்கள் அங்க நடந்ததுன்னா, அத பத்திலாம் இங்க இருக்கக்கூடியவர்கள் பேசவே மாட்டாங்க. அது அங்கிருந்த தனிப்பட்ட நபர் செய்த தவறு. அந்த நபர் செய்த தவறுக்கும், அவங்களுடைய சமூகத்துக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. ஸோ நீங்க திட்டணும்னா, அந்த தனிப்பட்ட நபர திட்டுங்க. ஒட்டுமொத்த சமூகத்த திட்டாதீங்க அப்படின்ற மாரி பேசுவானுங்க. தைரியமா டிபேட்ல உட்கார்ந்து பேசுவாங்க. ஒரு இஸ்லாமியர் செஞ்ச தப்புக்கு ஏன் நீங்க ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள சொல்றீங்கன்னு கேட்பாங்க. கரெக்ட்டு தான். அதே தானே நாங்களும் சொல்றோம். ஒரு ஹிந்து ஒரு ஹிந்து சாமியார் ஒரு தப்ப செய்றார்ன்னா, நீங்க அவர தான் சொல்லணும். ஆனா, இங்க இருக்கக்கூடிய ஊடகங்களோ, இங்க இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களோ அப்படி பேசுறாங்களா? இல்ல. ஒட்டுமொத்த ஹிந்து தர்மமும் இப்படிதான். சனாதன தர்மமே இதுதான். சனாதன தர்மம் இத தான் டீச் பண்ணுதுன்னு சொல்லுவானுங்க. அவனுங்களே தான் இந்த பக்கம் கிறிஸ்தவர்களிடத்திலயோ, இஸ்லாமியர்களிடத்திலயோ ஏதாச்சும் தவறுகள் நடக்கும்பொழுது, அது அந்த மதத்தினுடைய தவறு கிடையாது. அந்த சமூகத்தினுடைய தவறு கிடையாது. அது தனிப்பட்ட அந்த ஒரு நபரால் செய்யப்பட்ட தவறுன்னு பேசுவாங்க. வாதாடுவானுங்க. ஸோ, நாம இது மாரியான விஷயங்கள கொஞ்சம் பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும். இப்ப நம்ம பார்க்க போற ஒரு டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். மதர் தெரசா. அவங்கள பத்தின ஒரு விஷயத்த தான் பார்க்க போறோம். மே 23ஆம் தேதி அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலர் மார்க்கோ ரூபியோ இந்தியாவுக்கு வந்திருக்காரு. ஒரு 4 நாள் பயணமாக அவரு இந்தியாவுக்கு வந்திருக்காரு. இந்தியாவுக்கு வந்த உடனேயே அவர் ஃபர்ஸ்ட் எங்க போனாரு தெரியுங்களா? கொல்கத்தால இருக்கிற மதர் தெரசாவுடைய வீட்டுக்கு தான். அத வீடுன்னு சொல்ல முடியாது. அது மிஷனரீஸ் ஆஃப் சேரிட்டின்னு சொல்லப்படுற அமைப்பினுடைய ஹெட் ஆஃபீஸு. அங்க போயி மதர் தெரசா சமாதிக்கு மரியாதைய செலுத்திட்டு, இப்போ அந்த நிர்வாகத்த நிர்வகிக்கக்கூடிய நன்கள், அங்க இருக்கக்கூடிய மிஷனரிகள், அவங்க கூட பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்தியிருக்காரு. ரகசிய பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்தியிருக்காரு. அதுக்கப்புறமாக தான் அவரு அரசு ரீதியான பயணத்த ஸ்டார்ட்டும் பண்ணியிருக்காரு. தெரசா. அவங்க எப்படி மதர் தெரசாவா ஆனாங்க? மதர் தெரசாவ எல்லாருமே புனிதர், புனிதர், புனிதாத்மான்னு சொல்றாங்களே! உண்மையாலேயே மதர் தெரசா என்ன புனிதரா? அவங்க இதுவரைக்கும் மக்களுக்கு என்ன சேவைய செஞ்சு கீழ்ச்சிருக்காங்க? மதமாற்றம் செய்வதை தவிர்த்து வேற என்ன வேலைய அவங்க செஞ்சாங்க? மதர் தெரசா இன்னைக்கு உலகம் முழுக்க கருணையின் மறு உருவம் அப்படின்ற மாரி தான் போர்ட்ரைட் பண்றாங்க. உண்மையாலேயே அவங்க கருணையின் மறு உருவமா? இந்த நேரத்துல நாம எல்லாருமே மதர் தெரசா குறித்தான சில பல உண்மைகள கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். கூகுள்ல மதர் தெரசான்னு போட்டீங்கன்னா, அந்த பேருக்கு கீழ செயிண்ட்ன்னு வரும். செயிண்ட். மதர் தெரசா செயிண்ட்டா? மதர் தெரசா செயிண்ட்லாம் ஒண்ணும் இல்ல. அவ 1ஆம் நம்பர் ஃப்ராடு. அவ 1ஆம் நம்பர் ஃப்ராடுன்னு நான் சொல்லல. நான் சொல்லல. கிறிஸ்டோபர் அப்படின்றவரு. மதர் தெரசா செய்த தில்லாலங்கடி வேலைகள தோலுரிச்சு காமிச்சவரு. மதர் தெரசா என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க? எப்படிலாம் மக்கள ஏமாத்தியிருக்காங்க? எப்படிலாம் நிதி மோசடிகள் செஞ்சிருக்காங்க? அப்படின்ற பல விஷயங்கள தோலுரிச்சு வெளிய காமிச்சவரு. இந்த உலகத்துக்கு தெரசா இப்படிப்பட்டவ அப்படின்றத தோலுரிச்சு காமிச்சவர் தான் கிறிஸ்டோபர். தெரசா தன் வாழ்நாள்ல ஒரு ஏழை நோயாளிய கூட குணப்படுத்தினதே கிடையாது.
மக்கள் வறுமையில கஷ்டப்பட்டாங்கன்னா, அந்த மக்கள் வறுமையிலிருந்து மீண்டு வரக்கூடாது. கடைசி வரைக்கும் அவங்க வறுமையோட தான் இருக்கணும். வறுமையோட தான் சாகணும்னு அவங்க நெனச்சிருக்காங்க. ஏழையா இருக்கிறவங்க, கஷ்டப்படுறவங்க, அவங்களுக்கு நோய் வந்ததுன்னா, அந்த நோய இந்த தெரசா குணப்படுத்துறதுக்குலாம் எந்த ஒரு முயற்சியும் பண்ணது கிடையாது. அந்த மரண வலி இருக்கும் இல்லையா? ஏதாச்சும் நோய் வந்தா வலிக்கும் இல்லையா? அந்த மரண வலியோட தான் தெரசா அவங்கள பார்த்துக்கிட்டா. நோயோட கஷ்டப்படுறவங்களுக்கு, அந்த நோய்க்கு என்ன சிகிச்சை தரணுமோ, அந்த சிகிச்சை தானே தரணும். அத மாரிலாம் தெரசா பண்ணதே கிடையாது. மதர் தெரசா கஷ்டப்படுறவங்களுக்கு சேவை செஞ்சாங்க, உதவி பண்ணாங்க, மூஞ்சிய சுழிக்காம உதவி பண்ணாங்க. இத மாரிலாம் தான் நாம படிச்சிருக்கோம். நோயாளியா வந்தவங்க மரண வலியோட கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்பொழுது, அத வெறும் பார்த்துக்கிட்டு இருந்த சைக்கோத்தனமா பார்த்துக்கிட்டு இருந்ததெல்லாம் சேவையா? சொல்லுங்க அதெல்லாம் சேவையா? சாகுற தருவாயில ஒரு சில பேர் இருப்பாங்க இல்லையா? அவங்க கிட்ட போயிட்டு, அவங்களுடைய பர்மிஷனே இல்லாம, அவங்களுக்கு ஞானஸ்தானம் குடுத்து, சாகும்போது நீ கிறிஸ்தவரா சாகுன்னு செஞ்சாங்க இல்லையா? அது சேவையா? சி தெரசா நெனச்சிருந்தாங்கன்னா, அவங்க கிட்ட வர நோயாளிகளுக்கு, கஷ்டப்படுறோம்னு சொல்லி வரவங்களுக்கு, இவங்க நெனச்சிருந்தாங்கன்னா, பல உதவிகள செஞ்சிருக்கலாம். என்ன வேணாலும் செஞ்சிருக்கலாம். பட் தெரசா அதெல்லாம் எதுவுமே பண்ணல. தகுந்த சிகிச்சை கூட குடுத்தது கிடையாது. தெரசா நடத்துனது ஒரு மிஷனரி அமைப்பு. இங்க இருக்கிற சாதாரண மிஷனரி அமைப்புகளுக்கு கூட கோடிக்கணக்கான நிதிகள் வந்துகிட்டே இருக்கும். உலகம் முழுவதிலிருந்தும், பல இடத்திலிருந்தும் அவங்களுக்கு கோடிக்கணக்கான நிதிகள் வந்துகிட்டே இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது, தெரசா ஒரு மிஷனரி அமைப்ப நடத்துறாங்கன்னா, அவங்களுக்கு நிதி வராம இருந்திருக்குமா? இத்தனைக்கும் தெரசா அப்பவே ரொம்ப ஃபேமஸ். ஓகேங்களா? தெரசா செத்ததுக்கு அப்புறமாலாம் ஒண்ணும் ஃபேமஸ் ஆகல. தெரசா, தெரசாவா இருக்கும் பொழுதே, அவங்க மதர் தெரசாவா மாறுனாங்க பார்த்தீங்களா? அப்பவே அவங்க ரொம்ப ஃபேமஸ். அப்படி இருக்கும் பொழுது, அப்படிப்பட்ட ஒருத்தவங்க மிஷனரி அமைப்பு நடத்தும் பொழுது, அவங்களுக்கு நிதி வராம இருந்திருக்குமா? அவங்களுக்கு வந்த நிதிய வச்சுக்கிட்டு, அவங்க கிட்ட இருக்கிற நோயாளிகள ஈஸியா காப்பாத்தியிருக்கலாம். ஈஸியா குணப்படுத்தியிருக்கலாம். ஆனா, அவங்க அதெல்லாம் செஞ்சாங்களா? இல்ல, செய்யல. மதமாற்றம் செய்வதை தவிர்த்து தெரசா வேற எதுவுமே செய்யல. ஏகப்பட்ட பணங்கள் வந்திருக்கு. ஏகப்பட்ட பேர் நிதிய தாராளமா குடுத்துருக்காங்க. அந்த பணத்த வச்சுக்கிட்டு இதுவரைக்கும், அதாவது தெரசா உயிரோட இருந்த வரைக்கும், ஒரு நோயாளிய கூட அவங்க குணப்படுத்தல. தகுந்த சிகிச்சை குடுக்கல அப்படின்றது தான் ரெக்கார்டு. அவங்க இவங்கள காப்பாத்துனாங்க, அவங்கள காப்பாத்துனாங்க அப்படின்ற மாரியான ரெக்கார்டே இல்ல. மதர் தெரசா ஏன் அவங்க மதம் மாத்துனாங்க? ஏன்னா, அவங்க இந்தியாவுக்கு வந்ததன் நோக்கமே அதுதான். அவங்களுடைய வேலையே மதம் மாத்துறது தான். மதம் மாத்துறதுக்கு தான் அவங்க இங்க வந்தாங்களே! ஆனா, நாம அவங்கள பத்தி என்ன படிச்சிருக்கோம்? சேவை செய்வதற்காக இங்க வந்திருக்காங்க. சேவ. என்ன சேவ? மதம் மாத்துறது மட்டும் தான் அவங்க செஞ்சாங்க. அதுதான் என்னுடைய சேவ. நான் மனித பிறவி எடுத்ததே மதம் மாற்றுவதற்கு தான் அப்படின்ற மாரிலாம் தெரசாவே சொல்லியிருக்காங்க. கிறிஸ்டோபர்ன்னு ஒருத்தர பத்தி சொல்லியிருந்தேன் இல்லையா? தெரசா என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க? அவங்களுடைய மிஷனரி அமைப்பு என்ன மாரியான மோசடிகள்லாம் பண்ணியிருக்காங்க? அப்படின்ற மாரிலாம் எழுதினவரு கிறிஸ்டோபர்ன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அவரு தெரசா பத்தி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருப்பாரு. என்னன்னா, தெரசா வறுமையின் கூட்டாளி. ஏழைகளுக்கு உதவுபவர் அல்லன்னு சொல்லியிருப்பாரு. அதாவது வறுமை. அவங்களுக்கு வறுமைனா ரொம்ப பிடிக்குமாம். அவங்க வறுமையா இருக்கிறது கிடையாது. வறுமையா இருக்கக்கூடிய மக்களை பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமாம். அந்த மக்கள் அந்த வறுமையிலிருந்து மீண்டு வரக்கூடாதுன்னு தெரசா நினைப்பாங்களாமா. ஏழைகளுக்கு உதவுபவர் தெரசான்னு சொல்றாங்க இல்லையா? அப்படிலாம் கிடையாது. ஏழைகளுக்கு தெரசா உதவிலாம் பண்ணவே மாட்டாங்களாமா. பண்ணதும் கிடையாதாமா. இந்த ஸ்டேட்மெண்ட்ட நீங்க சாதாரண ஸ்டேட்மெண்ட்டா எடுத்துக்காதீங்க. சாதாரணமா இந்த ஒரு விஷயத்த பார்க்காதீங்க. ஏன்னா, நம்ம நாட்ல மதர் தெரசா அப்படின்ற ஒரு விஷயத்த இங்க எப்படி மக்கள் பார்க்குறாங்க, மதர் தெரசாவ எப்படி இங்க கட்டமைச்சு வச்சிருக்காங்க அப்படின்றதெல்லாம் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். டீஃபால்ட்டா மதர் தெரசான்னா இவங்க தான். சேவை, கருணை அப்படின்ற மாரி நம்முடைய மண்டல திணிச்சு வச்சிருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட்டு நெனச்சேங்க. இந்த தெரசா பத்திலாம் பெருசா யாரும் பேசியிருக்க மாட்டாங்க. யாரும் பெருசா எழுதியிருக்க மாட்டாங்க. அவலாம் எவ்வளோ பெரிய ஆளு. அவங்கள எதிர்த்து யாரும் இங்க பேசியிருக்க முடியாது, எழுதியிருக்க முடியாது அப்படின்ற மாரி தான் நான் நெனச்சேன். பட் தேடி பார்க்கும்போது தான் தெரியுது, ஏகப்பட்ட பேரு தெரசாவுடைய முகத்திரைய கிழிச்சிருக்காங்க. தெரசாவினுடைய ஈவில் சைட காமிச்சிருக்காங்க. ஆதாரத்தோட காமிச்சிருக்காங்க. தெரசா இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறமா, இங்க செய்த தகுடதத்தம் வேலைகள், தில்லாலங்கடி வேலைகள்னு எல்லாத்தையுமே ஆதாரத்தோட எடுத்து போட்டிருக்காங்க. தெரசாவ கிழிச்சு தொங்க விட்டுருக்காங்க. அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலர். அவரு இந்தியாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் போய் பார்த்தது தெரசாவுடைய மிஷனரி அமைப்ப தான். அவர் அது மாரி பண்ணதுக்கு அப்புறமா ஏகப்பட்ட விஷயங்கள், ஏகப்பட்ட விவகாரங்கள் இப்போ வெளிய வர ஆரம்பிச்சிருக்கு. இதுதான் சாக்குன்னு சொல்லி நெறைய பேரு
தெரசாவினுடைய சேட்டைகள்னு ஏகப்பட்ட விஷயங்கள இப்ப எடுத்து போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. தெரசா என்னென்னலாம் பண்ணியிருக்கா? என்னென்னலாம் சொல்லியிருக்கா? மதமாற்றம் குறித்து தெரசா சொன்ன விஷயங்கள் என்னென்ன? வாட்டிக்கன் கூட இவளுக்கு எப்படி லிங்க் இருந்தது? அப்படின்னிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் எடுத்து போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. நான் நெனச்சேன், பெருசா தெரசாக்கு அகைன்ஸ்ட்டா இங்க எதுவும் இருக்காது, எதுவும் கிடைக்காது அப்படின்ற மாரி நெனச்சேன். Googleல தேடாம, மத்தவங்ககிட்ட விசாரிக்காம நானே அப்படி நெனச்சிட்டு இருந்தேன். பட் 70ஸ்ல இருந்தே 70ஸ், 80ஸ்ல இருந்தே தெரசாவ பத்தின பல விஷயங்கள் வந்துகிட்டே இருந்திருக்கு. அவங்க உயிரோட இருக்கும் பொழுதே, அவங்களுக்கு எதிரான பல குற்றச்சாட்டுகள் வெளிய வந்துட்டே தான் இருந்திருக்கு. தெரசா மீதும், தெரசா நடத்தின அந்த மிஷனரி அமைப்பு மீதும் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கு. அந்த குற்றச்சாட்டுகள் எதுவரைக்கும் போகுதுன்னா, குழந்தை கடத்தல். குழந்தைய கடத்துறது, குழந்தைய சட்டவிரோதமா விக்கிறது. அதுவரைக்கும் அந்த குற்றச்சாட்டுகள் நீண்டுகிட்டே போகுது. தெரசா சேவை செய்றேன்னு சொல்லி மோசடி தான் செஞ்சுட்டு இருக்கா. அவ மக்களுக்கு சேவைலாம் ஒண்ணும் செய்யல. ஏழை மக்களுக்கோ, நோயாளிகளுக்கோ அவ சேவைலாம் ஒண்ணும் செய்யல. எந்த ஒரு உதவியுமே செய்யல. அப்படின்ற மாரிலாம் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, அவ நடத்துற மிஷனரி அமைப்பு இருக்கு இல்லையா? அந்த மிஷனரி அமைப்புக்கு கோடிக்கணக்கான டாலர் நிதிகள் வந்துகிட்டே இருக்கு. ஆனா, அந்த பணம் எங்க போகுதுன்னு தெரியல. அது குறித்தான கேள்விகள் கேட்கும்பொழுது, அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் சரியான முறையில பதில் அளிக்கிறதும் கிடையாது. அந்த மிஷனரி அமைப்பின் நிதி விவகாரங்கள் இருக்கு இல்லையா? அங்க வெளிப்படைத்தன்மையே இல்லன்னு சொல்றாங்க. கஷ்டப்படுற மக்கள, நோயால வாடுற மக்கள, ஏழைகளா இருக்கக்கூடிய மக்கள அவங்க படும் கஷ்டங்களையே காரணமா காட்டி மதம் மாத்திருக்காங்க. அதையே வேலையாவும் செஞ்சிருக்காங்க அப்படின்ற மாரியும் சொல்றாங்க. இதுல இன்ட்ரஸ்டிங்கான பாயிண்ட் என்னன்னா, இப்ப நான் சொன்ன இந்த விஷயங்கள், இது எல்லாத்தையுமே வெளிய கொண்டு வந்தது ஒரு கிறிஸ்துவர். கிறிஸ்டோபர் ஹிட்சன். ஸ்டார்ட்டிங்லேருந்து சொல்ற அந்த ஒரு நபர் இருக்காரு இல்லையா? அவர் ஒரு புத்தகத்த எழுதியிருக்காரு. ரொம்ப ரொம்ப ஃபேமஸான புத்தகம். தி மிஷனரி பொசிஷன். அந்த புத்தகத்துடைய பெயர் இதுதான். அந்த புத்தகத்துல தெள்ளத் தெளிவா தெரசா செய்த தெள்ளவாரித்தனங்கள அந்த மனுஷன் அங்க எழுதியிருக்காரு. புட்டு புட்டு வச்சிருக்காரு. அவ என்ன மாரியான அட்டூழியங்கள் செஞ்சிருக்கா? என்ன மாரியான சேட்டைகள் செஞ்சிருக்கான்னு எல்லாத்தையுமே ஆவணப்படுத்தியிருக்காரு. வெறும் அந்த மிஷனரிக்கு வரக்கூடிய நிதிகள், அப்புறம் குழந்தைய கடத்துறது, குழந்தைய விக்கிறது, நோயாளிகளுக்கு சிகிச்சை தராம, தகுந்த சிகிச்சையை தராம, அவங்கள மரண வலியோட இருக்க வச்சு, சாகும்பொழுது, சாகறதுக்கு முன்னாடி மதம் மாத்துறது, இது மாரியான குற்றச்சாட்டுகள் மட்டும் கிடையாது மக்களே. இத விட பல மோசமான இந்த கன்னியாஸ்திரிகளுக்கெல்லாம் நடக்கும் இல்லையா? நம்மளும் நெறைய செய்திகள்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? அத மாரி ஏகப்பட்ட கோரமான, கொடூரமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. தெரசாவுடைய மிஷனரி அமைப்புகள்ல நடந்திருக்கு. இவங்களுடைய மிஷனரிக்கு வரக்கூடிய நிதிகள் எங்க போச்சுன்னு தெரியல. கேட்ட கேள்விக்கும் பதில் இல்ல. வந்த நிதிகள் இவங்க தவறாக பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்ற மாரியான வழக்குகளும் இருக்கு. அது எல்லாத்தையுமே ஆதாரத்தோடவும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. முன்னாடியே சொன்ன மாரி தெரசா அப்பவே ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க தான். எல்லாருக்குமே தெரசாவ நல்லாவே தெரியும். ஸோ, அப்படிப்பட்ட ஒருத்தவங்க மிஷனரி ஆஃப் சேரிட்டின்னு ஒரு அமைப்ப நடத்தும் பொழுது, அந்த அமைப்புக்கு நிதி வராம இருக்குமா? வரும். உலகளவுல பல இடத்திலிருந்து பல கோடிக்கணக்கான டாலர்கள் நிதியா வந்திருக்கு. பட் அந்த நிதிய வச்சுக்கிட்டு, இவங்க அமைப்புல கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க இல்லையா? நோயால கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகள தெரசா செய்யல. அந்த பணத்த வச்சுக்கிட்டு இவங்க அந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய உதவிய செய்யல. நோயாளிகளுக்கு கொடுக்க வேண்டிய சிகிச்சைகள், தகுந்த சிகிச்சைகள் எதுவுமே அவங்க குடுக்கல. புதுசா வந்தவங்களுக்கும் சரி, ஆல்ரெடி அங்க கஷ்டப்படுறவங்களுக்கும் சரி, இந்த தெரசா அவங்களுக்கு வரக்கூடிய அந்த அமைப்புக்கு வரக்கூடிய நிதியிலிருந்து ரூ. 1 கூட எடுத்து செலவு பண்ணதே கிடையாதாமா. எப்பவுமே நிதி பற்றாக்குறை, நம்ம அமைப்புக்கு காசு இல்ல, நமக்கு யாரும் ஃபண்ட் பண்றது கிடையாது, நாமளே கஷ்டத்துல தான் இருக்கோம். ஸோ நாம எல்லாருமே உணவ கம்மியா தான் சாப்பிடணும். சாப்பாடு கம்மியா தான் இருக்குன்னு சொல்லி, சாப்பாட்டுல கூட கைய வச்சிருக்கா. இவங்க அமைப்புக்கு வரவங்களே கஷ்டப்படுறவங்க தான். நோயாளிகள் தான். அவங்கள இவங்க மேலும் கஷ்டப்படுத்தியிருக்காங்க. காசு இல்லாமலாம் ஒண்ணும் கிடையாது. கோடிக்கணக்கான காசு வந்திருக்கு, இருக்கு. பட் அத அந்த மக்களுக்கு இவ செலவு பண்ணல. அப்ப அந்த பணங்கள்லாம் எங்க போச்சு? யாருக்கு போச்சு? அந்த பணத்த வச்சு இவங்க என்ன பண்ணாங்க? சொல்றேன், சொல்றேன். என்ன பண்ணாங்க? எங்க போச்சு? யாருக்கு அனுப்புனாங்க? அப்படின்றது எல்லாத்தையுமே சொல்றேன். கேளுங்க. தெரசாவினுடைய இந்த விவகாரத்துல வாட்டிக்கன் வாட்டிக்கன் வாட்டிக்கனும் அடிபடுது. தெரசா நடத்தக்கூடிய அந்த மிஷனரி அமைப்புக்கு பல இடங்களிலிருந்து கோடிக்கணக்கான டாலர்கள் வந்திருக்கு. பல பேர் நன்கொடையா குடுத்துருக்காங்க. அந்த பணத்த தெரசா உள்ளூர்ல யூஸ் பண்ணவே இல்ல. அவங்க அமைப்பில இருக்கக்கூடிய கஷ்டப்படுறவங்களுக்கு, ஏழைகளுக்கு, நோயாளிகளுக்கு யூஸ் பண்ணவே இல்ல. தெரசா என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க அமைப்புக்கு வரக்கூடிய அந்த நிதிய வாட்டிக்கனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. வாட்டிக்கன். வாட்டிக்கனுக்கு இவ இங்கிருந்து காசு அனுப்பிச்சிருக்கா.
ரெய்டு பண்ணும்போது, அவங்களுடைய வங்கி கணக்குகள தணிக்கை பண்ணும்பொழுது இந்த விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. இது குறித்து அங்க வேலை பார்க்கக்கூடிய நன்கள், இந்த கன்னியாஸ்திரிகள்னு சொல்லுவாங்க இல்லையா? அவங்க கிட்ட விசாரிக்கும் பொழுது, அவங்களும் இத தான் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பல குற்றவாளிகள், மோசமான குற்ற செயல்கள்ல ஈடுபட்டவர்கள், அவிங்கெல்லாம் தெரசா நடத்தக்கூடிய இந்த அமைப்புக்கு நிதி குடுத்திருக்காங்க. பயங்கரமா, பயங்கரமா ஏகப்பட்ட நிதிகள தூக்கி குடுத்திருக்காங்க. சார்லஸ்ன்னு ஒரு அமெரிக்க அரசியல்வாதி. அவரு ரொம்ப பிரபலமானவர். அவர் ஃபுல் நேம் சார்லஸ் சீட்டிங்ன்னு நெனைக்கிறேன். சரியா தெரியல. தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. அவரு பவர்ல இருக்கும்பொழுது, இந்த நிதி விவகாரத்தில மோசடி பண்ணியிருக்காரு, மக்கள ஏமாத்தியிருக்காருன்னு சொல்லி அவர் மேல ஒரு வழக்கு ஒண்ணு போட்டிருக்காங்க. அந்த வழக்கு விசாரணை வரும்பொழுது, அவரு கோர்ட்ல இல்ல, ஜட்ஜுக்கு ஒரு லெட்டர் ஒண்ணு எழுதியிருக்காரு. என்னன்னா, "நான் இத மாரி தெரசாவுக்கு கோடிக்கணக்கான காசு குடுத்துருக்கேன். நிதி உதவி பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க எனக்கு கருணை காட்டணும். தண்டனைய கடுமையா குடுக்காதீங்க. சாதாரண தண்டனையா குடுங்க. நான் தெரசாவுக்கு இவ்வளோலாம் உதவி பண்ணியிருக்கேன்னு" லெட்டர் எழுதியிருக்காரு. இந்த வழக்கு இருக்கு இல்லையா? இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸு. முக்கியமா இந்த ஆளு இப்படிப்பட்ட ஒரு லெட்டர் ஜட்ஜுக்கு எழுதினாரு பாருங்க. அந்த லெட்டர்லாம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸு. தேடி பாருங்க உங்களுக்கே கிடைக்கும். மதர் தெரசா இத கேட்ட உடனேயே டக்குன்னு நம்ம மண்டைக்குள்ள என்ன மாரியான ஒரு விஷுவல் வரும்? நோயாளிகளுக்கு ஏதோ ஒண்ணுத்த ஸ்பூன்ல தெரசா ஊட்டி விடுற மாரி, அப்படி இல்லன்னா நோயாளிகளுக்கு உடம்பு துடைச்சு விடுற மாரி, அதாவது மருத்துவ சேவை செஞ்சவங்க தான் தெரசா அப்படின்ற மாரியான ஒரு பிம்பத்த இங்க கட்டமைச்சு வச்சிருந்தாங்க. டீஃபால்ட்டா தெரசான்னு சொன்னா நம்ம மண்டைக்குள்ள அந்த ஒரு விஷுவல் தான் வரணும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த கடந்த காலங்கள்ல இங்கிருந்த ஆட்சியாளர்கள் செஞ்சிருக்காங்க. நம்ம மண்டைக்குள்ள திணிச்சிருக்காங்க. இவர் கிறிஸ்தவர், இவர் மிஷனரி, இவங்கலாம் ரொம்ப நல்லவர்கள் அப்படின்ற மாரி நம்ம மண்டைக்குள்ள திணிச்சிருக்காங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் தெரசா பத்தி பேச வேண்டியது இருக்கு. பட் ஒரு வீடியோ கண்டிப்பா பத்தவே பத்தாது. ஸோ நான் இப்போ ஒரு சில முக்கியமான விஷயங்கள், மேஜர் அலிகேஷன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய சில விஷயங்கள மட்டும் நான் உங்க கூட இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன். மதர் தெரசா மருத்துவ சேவைகள் செஞ்சாங்க, நோயாளிகளுக்கு சேவைகள் செஞ்சாங்க, கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செஞ்சாங்க அப்படின்ற மாரிலாம் சொல்றாங்க இல்லையா? பட் உண்மை என்னன்னா, அவங்க மருத்துவ சேவைகள் செய்யல. மரண வலியில இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு அவங்க எந்த ஒரு உதவியும் செஞ்சதே கிடையாது. டாக்டர் ராபின் ஃபாக்ஸ் அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு. அவர் எழுத்தாளர். பிரபல பத்திரிகைகள்ல அவரு நெறைய விஷயங்கள் எழுதியிருக்காரு. அவரு தெரசா இருந்த வீட்டுக்கு, அந்த மிஷனரி அமைப்புன்னு சொல்றாங்க இல்லையா? அந்த இடத்துக்கு போய் பார்த்திருக்காரு. அவங்க என்ன மாரியான சேவைகள் செய்றாங்க? உண்மையாலேயே அவங்க மருத்துவ சேவைகள் செய்றாங்களா? அப்படின்றதெல்லாம் பார்க்கறதுக்காக போயிருக்காரு. பட் அங்க மருத்துவ சேவைகள் செஞ்சதற்கான எந்த ஒரு விஷயமும் இல்ல. ஒருத்தவங்க வராங்கன்னா, ஒரு நோயாளி வராங்கன்னா, அவங்களுக்கு என்ன நோய் இருக்கு? அவங்களுக்கு எப்படி நாம ட்ரீட்மெண்ட் குடுக்கணும்? என்ன மாரியான மருந்துகள் தரணும்? அப்படின்ற மாரியான விஷயங்கள்லாம் அடிப்படை விஷயங்கள் இருக்கும் இல்லையா? செக் பண்றதுக்குலாம். அது எதுவுமே இல்ல. அடிப்படை மருத்துவ உபகரணங்கள் கூட இல்லாம, அவங்க என்ன மாதிரியான மருத்துவ சேவைகள் செஞ்சிருப்பாங்க? அது மட்டும் இல்லாம, நோயாளிகளுக்கு உதவி செய்வதற்காக இருப்பாங்க இல்லையா? பணியாளர்கள் இருப்பாங்க இல்லையா? நர்ஸுகள் இருப்பாங்க இல்லையா? அவங்கலாம் பெருசா அந்த அமைப்புல இல்லவே இல்லையாமா. நர்ஸுகளே பெருசா இல்லாம, எப்படி அவங்களால மருத்துவ சேவைகள் செய்ய முடியும்? உபகரணங்களும் இல்ல, நர்ஸுகளும் இல்ல, படிச்ச டாக்டர்ஸும் இல்ல. அப்படி இருக்கும் பொழுது எப்படி அவங்க மருத்துவ சேவைகள் செஞ்சிருப்பாங்க? இது எல்லாத்தையுமே ராபின், டாக்டர் ராபின் ஃபோர்டு இருக்கார் இல்லையா? அவரே சொல்லியிருக்காரு. அவரே எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாம, வலியால கஷ்டப்படுவாங்க இல்லையா நோயாளிகள், அவங்களுக்கு மருந்துகள் கூட குடுக்குறது கிடையாதாம்மா. அவங்க கேட்டாலும் மருந்துகள் குடுக்குறது கிடையாதாம்மா. மருந்துகள் இருந்தாலும் அவங்க அந்த நோயாளிகளுக்கு மருந்துகள் குடுக்குறதே இல்லையாமா. குடுக்க முடியாதுன்னு சொல்லி அவங்கள வலியோடவே இருக்க வச்சிருக்காங்க. முன்னாடியே சொன்னேன் இல்லையா? சைக்கோத்தனமான ஒரு விஷயத்த அவங்க பண்ணிட்டு இருந்தாங்கன்னிட்டு, அத இவங்க ப்ரூவ் பண்றாங்க. இவங்க போய் அந்த இடத்த ஆராய்ந்து அத நிரூபிச்சிருக்காங்க. மனித துன்பத்தில் ஆன்மீகம் உள்ளது. அப்பொழுதுதான் ஆன்மீகம் அவங்க மனசுக்குள்ள ஆழமா வளரும்னு மதர் தெரசா நம்பியிருக்காங்க. அந்த நம்பிக்கை காரணமாகத்தான் யாராச்சும் கஷ்டப்படுறாங்கன்னா, அவங்களுடைய கஷ்டத்த போக்காம கஷ்டப்படு, கஷ்டப்பட்டுக்கிட்டே இரு, சாகுற வரைக்கும் கஷ்டப்படு. அப்பதான் கடவுள் உறுதுணையாக இருப்பாருன்னு தெரசா சொல்லியிருக்காங்க. ஆனா தெரசா உடம்புக்கு வரும்பொழுது, அவளுக்கு உடம்பு முடியாம போகும்பொழுது, அவ மேற்கத்திய முறையில நவீன சிகிச்சைய எடுத்துக்கிட்டா. ஓகேங்களா? இங்கிலீஷ் மெடிசின்ஸ எடுத்துக்கிட்டா. ஆனா, அவ கிட்ட வரக்கூடிய நோயாளிகளுக்கு அவ எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டும் குடுக்கவே இல்ல. ஏம்மா, நீ என்ன சொன்ன? துன்பத்துல இருக்கும்பொழுது, நோய்வாய்ப்பட்டிருக்கும் பொழுது தான் ஆன்மீகம் இன்னும் ஆழமா வளரும்னு சொன்னியே. உனக்கு உடம்புக்கு வரும்பொழுது ஏன் நீ மாத்திரைலாம் எடுத்துக்கிட்ட?
ஏன் ஃபாரின்ல போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்ட? இங்கே இருக்க வேண்டியதானே! வலியோட அனுபவிக்க வேண்டியதானே! சாகுற வரைக்கும் அந்த வலியோட நீ இருக்க வேண்டியதானே! சைக்கோத்தனம். பியூர் சைக்கோத்தனம். மத்தவங்க கஷ்டப்படும் பொழுது, நீ கஷ்டப்படு அப்பதான் கடவுள் வருவாரு, கடவுள் உறுதுணையாக இருப்பார்ன்னு சொல்ல வேண்டியது, இவளுக்கு ஒண்ணு வரும்பொழுது, இவ உடம்புக்கு ஒண்ணு ஆகும்பொழுது, உடனே ஃபாரினுக்கு ஓடி போயிட வேண்டியது. வெஸ்டர்ன் மெடிசின்ஸ் எடுக்க வேண்டியது. என்னது இதெல்லாம்? அது மட்டும் கிடையாது மக்களே. அனுமதி இல்லாம, ஒருத்தவங்களுடைய அனுமதி இல்லாம, அவங்களுக்கு மதமாற்றம்லாம் இவ செஞ்சிருக்கா. இவங்களுடைய அந்த ட்ரஸ்ட் இருக்கு இல்லையா? ட்ரஸ்ட் இல்ல, சேரிட்டி. மிஷனரி ஆஃப் சேரிட்டின்ற அமைப்பு இருக்கு இல்லையா? அந்த அமைப்புக்கு வரக்கூடிய நோய்வாய்ப்பட்டவர்கள். அவங்களுடைய அனுமதி இல்லாம, அவங்க குடும்பத்தினுடைய அனுமதி இல்லாம, சாகுற தருவாயில இருக்கும் பொழுது, ஹிந்துக்கள், இஸ்லாமியர்கள் அந்த அமைப்புக்கு வருவாங்க இல்லையா? அவங்களுக்கு ஞானஸ்தானம் பண்ணியிருக்கா. மதம் மாற்றி இருக்கா. இதெல்லாம் கேஸாவே ஃபைல் ஆயிருக்கு. பட் ஸ்டில் தெரசாவ நாம அன்னை தெரசான்னு சொல்றோம். செயிண்ட்ன்னு சொல்றோம். புனிதர்ன்னு சொல்றோம். எப்படிங்க? எப்படிங்க அவங்கள அன்னை தெரசானும், புனிதர் தெரசானும் சொல்ல முடியும்? சமூக சேவை செய்வதற்காக நான் இங்க வந்திருக்கேன்னு சொன்னாங்க. அவங்க சமூக சேவைலாம் செய்யல. அவங்க செஞ்ச சேவை ஒண்ணே ஒண்ணு தான், மதம் மாத்துறது. அதுவும் அவங்களுடைய மதத்திற்காக மட்டும் தான் அவங்க சேவை செஞ்சிருக்காங்களே ஒழிய, மக்களுக்காக அவங்க சேவை செய்யவே இல்ல. நோயாளிகளுக்கு குடுக்க வேண்டிய சிகிச்சைய சரியான முறையில குடுக்கல. அங்க சரியான உபகரணங்களும் கிடையாது. பெரிய அளவுல நர்ஸுகளும் கிடையாது. டாக்டர்ஸும் கிடையாது. எப்படி இவங்க மருத்துவ சேவை செஞ்சிருப்பாங்க? ஆனா இவங்க உடம்புக்கு ஏதாச்சும் ஒண்ணு வந்ததுன்னா, டக்கு டக்குன்னு போயிட்டு டாக்டர பார்க்க வேண்டியது, வெஸ்டர்ன்ஸ் மெடிசின்ஸ் எடுக்க வேண்டியது, ஃபாரின்ல போய் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியது. இப்படிப்பட்டவர்கள எப்படிங்க நாம புனிதர்ன்னு சொல்ல முடியும்? மதர்ன்னு சொல்ல முடியும்? சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க. 2018ல ஜார்க்கண்ட்ல ஒரு வழக்கு. அதாவது குழந்தைய கடத்துறது, சட்டவிரோதமா குழந்தைய விக்கிறது. முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த ஒரு விஷயத்த இந்த அமைப்பு பண்ணியிருக்குன்னு சொல்லி இவங்க மேல ஒரு வழக்கு இருக்கு. திருமணம் ஆகாத தாய்மார்கள். அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடியே தவறான முறையில இல்லன்னா அவங்கள வற்புறுத்தி அவங்கள பிரெக்னன்ட் ஆக்கியிருப்பாங்க இல்லையா? அப்படிப்பட்டவர்கள பாதுகாக்கிற ஒரு காப்பகத்துல அவங்களுக்கு குழந்தை பொறந்ததுக்கு அப்புறமா, அவங்க குழந்தைய கடத்தியிருக்காங்க. எந்த ஒரு பெர்மிஷனும் வாங்காம, அந்த தாய் கிட்ட பெர்மிஷன் தந்தை இல்லனாலும் பரவால்ல. தாய் இருக்காங்க இல்லையா? அந்த தாய் கிட்ட பெர்மிஷன் வாங்காம, குழந்தைய கடத்தியிருக்காங்க. கடத்தன குழந்தைய $2000 வரைக்கும் வித்திருக்காங்க. குழந்தைகள வித்திருக்காங்க. இந்த வழக்கு பூதாகரமா வெடிச்சதுக்கு அப்புறமா, அந்த அமைப்புல இருக்கக்கூடிய கன்னியாஸ்திரிகள் மீது வழக்கு விசாரணை நடத்தப்பட்டது. அந்த வழக்குக்கு தொடர்புடைய கன்னியாஸ்திரிகள கைதும் பண்ணியிருக்காங்க. அவங்க சொன்னது தான் இதெல்லாம். நாங்க $2000 வரைக்கும் குழந்தைய விப்போம். கடத்தி விப்போம் அப்படின்ற மாரி அந்த கன்னியாஸ்திரிகளே சொல்லியிருக்காங்க. குழந்தை இல்லாத தம்பதிகள் இருப்பாங்க இல்லையா? கல்யாணம் ஆயிட்டு குழந்தை இல்லாம கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க இல்லையா? அவங்க கிட்ட 4 குழந்தை வரைக்கும், ஒரு தம்பதிக்கு 4 குழந்தை வரைக்கும், ஒரு குழந்தைய $2000ன்னு சொல்லி வித்திருக்காங்க. சட்டவிரோதமா வித்திருக்காங்க. இது மாதிரியான வழக்கு விவகாரங்கள் பூதாகரமா வெடிச்சதுக்கு அப்புறமாகத்தான் நம்முடைய இந்திய அரசு இப்படிப்பட்ட அமைப்புகள் மீது கழுகு பார்வை வைக்க ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொரு என்ஜிஓக்களையுமே நோண்ட ஆரம்பிச்சாங்க. இவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நோண்ட ஆரம்பிச்சாங்க. ஃபண்ட் எங்கிருந்து வருது? வர ஃபண்ட நீங்க என்ன பண்றீங்க? என்ன மாதிரியான விஷயங்கள் பண்றீங்க? என்ன பண்ண போறோம்ன்னு சொல்லி ஃபண்ட் வாங்கியிருக்கீங்க. ஆனா நீங்க அத பண்ணீங்களா? இல்லையா? அப்படின்ற மாதிரியான ஏகப்பட்ட தணிக்கைகள நம்முடைய அரசு, மத்திய அரசு பண்ண ஆரம்பிச்சாங்க. அதோடைய விளைவு தான் 17, 18, 19 இந்த காலகட்டங்கள்ல அவ்ளோ என்ஜிஓக்கள மூடுனது. இது மாரிலாம் பண்ணதுக்கு அப்புறமா தான் அவ்ளோ என்ஜிஓக்கள மூடுனாங்க. இவங்கலாம் இல்லீகலா ஏகப்பட்ட விஷயங்கள் பண்றாங்க. மனி லாண்டரிங் இது மூலியமா நடந்துட்டு இருக்கு. இவங்க வாங்குற காச, அதாவது ஃபண்டா இவங்க வாங்குறாங்க இல்லையா? அந்த ஃபண்ட் இவங்க எப்படி வாங்குவாங்கன்னா, இங்க ஸ்கூல் கட்டப் போறேன், காலேஜ் கட்டப் போறேன், யூனிவர்சிட்டி கட்டப் போறேன், ஏழை மக்களுக்கு உதவி பண்ண போறேன் அப்படின்ற மாரி சொல்லி தான் வாங்குறாங்க. அத நம்பி தான் அவங்களும் குடுக்குறாங்க. ஆனா இவங்க அந்த காசு வந்ததுக்கு அப்புறமா இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஜோஷுவா ப்ராஜெக்ட் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அந்த சர்ச் பிளான்ட். எல்லா இடத்துலயுமே சர்ச்சுகள் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் தான் அந்த ப்ராஜெக்ட் ஜோஷுவா. அவங்க காசு குடுக்குறதே அதுக்கு தான். ஓகேங்களா? பட் அவங்க வேற மாரி சொல்லி காசு குடுக்குறாங்க. இவங்களும் இதுக்காக தான்னு சொல்லி காசு வாங்குறாங்க. காசு வாங்கிட்டு அவங்க இங்க சர்ச் பிளான்ட் பண்ற வேலைய தான் பார்த்துருக்காங்க. எல்லா இடத்துலயுமே சர்ச். யார் யாரெல்லாம் ஒரு புது சர்ச்ச கட்டணும், மத போதகரா வரப்போறோம் அப்படின்னு சொல்றாங்களோ, அவங்களுக்கெல்லாம் ஃபண்ட். சர்ச் வர்றதுக்கு அவ்ளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இது வெறும் இங்க இருக்கக்கூடிய மிஷனரி அமைப்புகள் பண்ணக்கூடிய சேட்டைகள் மட்டும் கிடையாது. இதுங்களுக்கெல்லாம் ஃபண்டுன்னு ஒருத்தன் தரான் பார்த்தீங்களா? அவனும் அதே வேலைக்காக தான் ஃபண்டும் தரான். ஒரு சில பேர் இருக்காங்க. உண்மையாலேயே கஷ்டப்படுற மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு உதவி பண்றதுக்காக ஃபண்ட் தரவங்களும் இருக்காங்க.
இதே அமைப்பில் இருக்கிறவங்களும் இருக்காங்க. பட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, வெறும் மதம் மாற்றுவதற்காகவும், இது மாரி சர்ச்சுகள் கொண்டு வருவதற்காகவும் மட்டும் தான் இவங்க இந்த ஃபண்ட் குடுக்குறாங்க. அந்த ஃபண்டை இங்க இருக்கக்கூடியவர்கள் யூஸும் பண்றாங்க. இந்த வீடியோவ பார்க்குறவங்க எத்தன பேர் கிறிஸ்டியன் ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்கன்னு தெரியாது. நான் கிறிஸ்டியன் ஸ்கூல்ல தான் படிச்சேன். கிறிஸ்டியன் ஸ்கூல்ல படிச்சவங்களுக்கு நல்லாவே தெரியும். அங்க எப்படிலாம் மத மாற்றம் நடக்கும்னு. பைபிள் படிக்கிறதுலேருந்து, பைபிள் குடுக்குறதுலேருந்து, டெய்லி வசனங்கள் சொல்றதுலேருந்து, அந்த கிறிஸ்தவ பாடல்கள் பாடுறதுலேருந்து, ஃபாரின்லேருந்து வரக்கூடிய கிறிஸ்தவ மிஷனரிகள் இங்க நாடகம் போடுறதுலேருந்து, நம்முடைய தர்மத்த தப்பா பேசுறதுலேருந்து எல்லாமே கிறிஸ்துவ பள்ளிக்கூடங்கள்ல நடக்கும். நடக்குதா? நடக்கலையா? நடக்கும். நானே பார்த்துருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸே நெறைய பேர் மதம் மாறியிருக்காங்க. வீட்டுக்கே தெரியாம மதம் மாறியிருக்காங்க. இதெல்லாம் நடந்திருக்கு. இன்னமும் நடந்துக்கிட்டே தான் இருக்கு. இறுதியாக இந்த முகலாய திருடர்கள் எந்த அளவு அயோக்கியர்களோ, அவனுங்களுக்கு சற்றும் சளைத்தவர்கள் கிடையாது. இந்த விஷநரிகளா இருக்கக்கூடிய மிஷனரிகள். டீப் டிக்கிங் பண்ண வேண்டியது ஏகப்பட்டது இருக்கு. நெறைய விஷயங்கள் குறித்து கண்டிப்பா நம்ம பேசியே ஆகணும். தொடர்ந்து பேசுவோம். இது மாதிரியான கன்டென்ட்‌கள தொடர்ந்து பார்ப்போம். ஜெய் ஹிந்த்! வந்தே மாதரம்! வந்தே மாதரம் வந்தே